மலர், மலர், இதோ வரேம்மா. வாங்கம்மா. மாலத்தி கிளம்பிட்டா மலரு. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா. அவ பண்ணிருக்கிற காரியத்தை நினைச்சா நைட்டெல்லாம் தூக்கமே வரல. பயமா இருக்கு மலரு. நீங்க போங்கம்மா, நான் வரேன். தெரியாம செய்யறாளா தெரிஞ்சு செய்யறாளான்னே தெரியல. அவளை எப்படிதான் நாங்க கரை சேர்க்க போறோமோ. கடவுள் தான் நல்ல வழி காட்டணும். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரமாம்மா. ம், சரி. என்னாச்சு? சொல்லிட்டேன் வரேன் இருக்கா. ஆ, மாலதி, ஆ? வெளியே கிளம்பிட்டியா? ஆமா. நான் மார்க்கெட் வரைக்கும் போகணும், கொஞ்சம் விட்டுடுறியா? வாங்க உட்காருங்க. நான் ஓட்டுறேனே. ம், ஓகே. உட்காரு. ம். எங்க கொண்டு போய் விட போறாளோ நினைச்சாலே பயமா இருக்குங்க. என்ன இங்கேயே நிறுத்திட்டீங்க? மார்க்கெட்டுன்னு போகணும். தெரியும், நீ கொஞ்சம் இறங்கு. மாலதி, நான் மார்க்கெட் போறதுக்காக வரல, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். தெரியும், அம்மா உங்களை அழைச்சிட்டு வந்ததும் தெரியும். இப்படி பண்ணிட்டியே மாலதி. நெஞ்சில ராஜேஷோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்க, அதோட விளைவு தெரியுமா உனக்கு? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட மாலதி, பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப நீ நினைச்சாலும் அதை அழிக்க முடியுமா? நீ என்ன சின்ன பிள்ளையா? நானாவா போனேன்? ராஜேஷை தேடி நானாவா போனேன்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு நான் ஒதுங்கி தானே இருந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அவங்க தானே தேடி வந்தாங்க. அம்மாவும் பிள்ளையும் தேடி தேடி வந்தாங்க. எங்க போனாலும் வந்தாங்க. அதுக்காக இப்படியா பண்ணுவ? நடராஜன் தானே பிரச்சனை. இப்ப அவர்தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. பின்னையே நான் ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கூடாது? அந்த சம்பந்தம் வேணான்னு உங்க அப்பா சொல்லிட்டாரே மாலதி. அந்த குடும்பத்தால தானே எல்லா பிரச்சனையும். மறந்துட்டியா நீ? அந்த வீட்டில் தானே என் அக்கா பாரதி வாழ்றா. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? இனிமே அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணை கொடுக்கறது இல்லைன்னு உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அதனால நீ ராஜேஷை மறந்துதான் ஆகணும். நடக்காதுன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். என் ஆசை எனக்குள்ளேயே அழிஞ்சு சாகட்டும். எனக்கு இனிமே அந்த ராஜேஷ் வேண்டாம். சரி, ராஜேஷ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. நல்ல முடிவுதான். மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை மறைச்சிட்ட. கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல புருஷன்கிட்ட எத்தனை நாளைக்கு நீ நெஞ்சில குத்தி இருக்கிற பச்சையை மறைப்ப? ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன ஆகும்? இதெல்லாம் நீ யோசிச்சியா? யோசிக்காம பெரிய தப்பு பண்ணிட்ட. நல்லா யோசிச்சு தான் செஞ்சேன். நான் செஞ்சது சரிதான், தப்பில்லை. என்னாச்சு உனக்கு? சுயநினைவோடு தான் பேசுறியா? நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டு தப்பு இல்லை சரின்னு சொல்ற? இங்க பாருங்க, நான் ராஜேஷ் பேரை நெஞ்சில பச்சை குத்துனா என்ன ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பிளாக்மெயில் பண்றதுக்காக அதை பண்ணல. வேற யாரையும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், கல்யாணமே பண்ணிக்காம நான் காலம் பூரா இப்படியே இருக்கிறதுக்காக தான் பச்சை குத்தி இருக்கேன்.
என்னடி பேசுற? இப்படியே இருந்துருவியா? என் விதி அதுதானா, இருந்துதானே ஆகணும். ராஜேஷ்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? பொண்ணு கிட்ட வந்தப்பவே நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? என்னை யாரும் கேட்கலையே. ஏன்னா நடராஜன் பேச்சு கேட்டு நான் நிறைய தப்பு பண்ணேன். இனிமே ராஜேஷ்காக ஏங்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா ராஜேஷும் சிவகாமி அத்தையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விரட்டி விரட்டி டார்ச்சர் பண்ணாங்க. மனசுக்குள்ள சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்களும் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா என்னை எதுவுமே கேட்காம இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என் அக்கா பாரதியும் சப்போர்ட். நானும் பொண்ணுதான், எனக்கு ஆசை இருக்கு. மறந்தவளை தூண்டி விட்டுட்டு வேண்டாங்க, என்னால விடாதீங்க. இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு ராஜேஷ்க்கு கல்யாணம் நடக்காது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்காக ராஜேஷ் மேல ஆசையை வச்சுக்கிட்டு எவனுக்கோ பொண்டாட்டியா இருந்த பிள்ளைய பெத்துக்க முடியாது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். யார் சொல்லியும் கேட்காத மலர் சொல்லியா கேட்க போறா? இதுக்கு முன்னால அவ பச்சை குத்தி நீ பாத்திருக்கியா? இல்லைங்க, இப்பதான் குத்திருக்கான்னு நினைக்கிறேன். பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன கேட்காம முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரான்னு என்ன கேட்கத்தான் அவ பச்சையே குத்திருக்கா. அவளுக்கு பயந்து அவ நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறா. அது மட்டும் நடக்காது, நடக்கவே நடக்காது. அம்மா, வா மலரு. பேசுனியா? என்ன சொன்னா? தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணி தொலைச்சிட்டா. அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா? என்னதான் சொல்ற மலரு? என்ன சொல்றா? எனக்கு ராஜேஷை கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் யார்கிட்டயும் போய் கெஞ்ச மாட்டேன், தேவையும் இல்லை. ஆனா வேற யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்றா. இருக்கட்டும், அப்படியே இருந்து சாகட்டும். அதுக்காக நான் ஒன்னும் கவலைப்பட போறதில்ல. நான் முடிவோட தான் இருக்கேன். பெத்த கடமைக்கு நாங்க இருக்கிற வரைக்கும் கஞ்சி ஊத்துவோம். அதுக்கப்புறம் அவ விதி. இதையே அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா. பச்சை குத்திக்கிட்டா பயந்து அந்த சிதம்பரம் காலில் விழுந்து ராஜேஷை கல்யாணம் பண்ணி வச்சிருவன்னு அவளை கனவு காண வேணான்னு சொல்லிடு மலரு. அது மட்டும் நடக்காது, நடக்கவே நடக்காது. பொண்ணா போயிட்டாலேன்னு வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் மலரு. இல்லைன்னா அடிச்சே தெருவுக்கு விரட்டி இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் கோவத்துல பேசுறீங்க. பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவ. ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்கள பார்த்து நாமளும் வசதியா வாழணுங்கிற ஆசை வரதான் செய்யும். மாலத்திக்கும் அப்படி ஆசை வந்துருச்சு. இவளை விட வறுமையில வளர்ந்தவ பாரதி, அவளுக்கு இப்படி ஆசை வரலையே. என்னப்பா பேசுறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? பாரதி அக்கா வேற, மாலத்தி வேறப்பா. கம்பேர் பண்ணாதீங்க. உன்னையும் குழப்பி விட்டாளா? அவ பெரிய கைகாரி மலரு. காரியம் சாதிக்க என்ன வேணாலும் செய்வா.
அவளை நம்பாத. அம்மா, கோவத்தை விட்டுட்டு யோசிங்க. இன்னைக்கு கோவத்துல இப்படிதான் தோணும். நாளைக்கு கல்யாணம் ஆகாம வீட்ல இருக்கிறத பார்த்து பார்த்து நீங்க 2 பேரும் தான் நிம்மதி இல்லாம நொந்து போவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்படுவீங்க. நீங்க போய் கெஞ்சி கேட்கல, அவங்கள தானே வந்தாங்க. ராஜேஷ்க்கு மாலத்திய தாங்கன்னு அவங்கள தானே வந்தாங்க. பாத்தியாடி, நான் போய் சிதம்பரம் காலில் விழுந்து கெஞ்சணும். அதுதானே அவ ஆசை. அதுக்கு தானே அவ பச்சை குத்திருக்கா. பெத்தவன் அசிங்கப்படணும், அதுதான் அவ ஆசை. நீங்க யார் காலையும் விழ வேண்டாங்க. அவ வரட்டும், விஷம் வச்சு கொன்னுடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே இதெல்லாம். வரட்டும். உங்களால ஒரு பூனைக்குட்டிய கூட கொல்ல முடியாது. சும்மா பேசாம பொண்ணை பெத்தவங்கள யோசிங்க. கோவத்துல பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஒண்ணு ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்ல காலம் பூரா அவளை இப்படியே வச்சுக்கணும். வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்லயே வச்சுக்கிறது சாதாரண வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் மாலத்தி மாதிரி மனசை அலைப்பாய விடுற பொண்ணை வீட்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களால நிம்மதியா வாழ முடியாது. இத மீறி எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எவன் பேரடி நெஞ்சில எழுதி வச்சுக்கிட்டு ஏன் கூட வாழ வந்தேன்னு ராத்திரியிலேயே அவ புருஷன் அவளை தாலி அறுத்துட்டு வெளியில விரட்டிடுவான். இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. தள்ளி போடாதீங்க, அப்புறம் சரி பண்ணவே முடியாது. மாலத்தி ஒன்றும் குழந்தை இல்லை. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்றா. அது உண்மை இல்லை. மற்றவங்களை பிளாக்மெயில் பண்ணதான் இப்படி பச்சை குத்தி இருக்கா. அது நல்லா தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? அவ தோத்தாலும் வேதனை உங்களுக்கு தானே. ராஜேஷ்க்கு ஏதாவது பொண்ணு பார்த்துட்டா அப்புறம் இருக்கிறதும் போயிடும், எதுவும் நடக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காலம் பூரா அவளை உங்க கூடயே வச்சுக்க வேண்டியதுதான். சந்தோஷ் சார் அவங்க அப்பா மேல இருந்த கோபத்துல அப்பா சம்மந்தம் வேணான்னு சொல்லிருப்பாரு. இப்பதான் கூட போய் சேர்ந்துட்டாருல்ல. தயவு செஞ்சு கோவப்படுறத விட்டுட்டு பாரதி அக்காவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. நீங்க யார் காலையும் போய் விழ வேண்டாம். உங்களை அவமானப்பட விட்டுட்டு பாரதி அக்கா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியும். திரும்பவும் சொல்றேன், தள்ளி போடாதீங்க, அப்புறம் சரியே பண்ண முடியாத தப்பாயிடும். நான் வரேன். மிஸ்டர் சிதம்பரம், ஐ எம் வெரி சாரி. பெரிய தப்பு நடக்குது. என்னாச்சு? ஒரே டைலாக 4-5 தடவை சொல்ல சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படத்துல என்னவோ ஒரு தடவை தானே வரப்போகுது. அதெல்லாம் டைரக்டர் பாத்துக்கிறாரு. உனக்கு என்னடா? இதை பாரு, நீ உன் வேலைச்சு இந்த பேக்கில் நிறைய வவுச்சர்லாம் இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணி ப்ராப்பரா ஃபைல் பண்ணு. வவுச்சர் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுமா? நான் என்ன கோ ப்ரொடியூசரா இல்ல ஆபீஸ் பாயா? கோ ப்ரொடியூசர் தான். பின்ன ஆபீஸ் பாய் மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றேன். இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா ஐ வில் ரிசைன் மை போஸ்ட் ஆஸ் கோ ப்ரொடியூசர். பண்ணிட்டு போ. நான் போறது இருக்கட்டும், முதல்ல என் சந்தேகத்தை தீர்த்து வை. அடாடாடாடா, ஏன்பா உயிர் எடுக்கிற? அப்பா ராம், இந்த லொகேஷன் நான் டேட் முன்னாடியே சொல்லிடுங்க. ராம் சார் இங்க வாப்பா. சார் சொல்லுங்க சார். இவன் ஏதோ கேட்கறான், எனக்கு ஒன்றும் புரியல. நீ கிளியர் பண்ணுப்பா, எனக்கு தாங்கலப்பா. என்ன டவுட் சார்? ஒரே டயலாக எதுக்காக 4-5 தடவை எடுக்கிறீங்க? படத்துல ஒரு தடவை தானே வரப்போகுது. எங்களுக்கு என்ன சினிமாவே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சினிமாவே கரைச்சு குடிச்சிருக்கேன் சார். இந்த நடிப்பு, கேமரா, வசனம் இது எல்லாமே சரியா வர வரைக்கும் திரும்ப திரும்ப எடுப்பாங்க சார். அதான் ஏன் எல்லாத்தையும் ஒரே தடவை கரெக்டா வரவழைக்கிறது நேரம் மிச்சமாகும் இல்ல? இன்னைக்கு அவருடைய இல்ல சார், நீங்க சொல்றது சரியா வராது சார். அது சரியா வராது. ஏன் வராது? வரணும். இட் ஷுட் கம். எஸ். பேசாமறா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுடா. மாப்பிள்ள முறைக்கிறாரு பாரு.
வாயை மூடிட்டுற, சும்மா கத்தாத. ஏன் கத்தக்கூடாது? ஐ எம் ஏ கோ ப்ரொடியூசர். நான் அப்படித்தான் கத்துவேன். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். ரொமான்டிக்கா சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஒன்று செய்கிறேன், நான் டைரக்டரை கூப்பிட்டு வரேன். அவர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். எஸ், தட்ஸ் பெட்டர். ஒரு நிமிஷம் சார். தெரியணும் இல்ல விஷயம். கேமராமேன் சார், நான் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். படத்துல ஒரு வைட்டல் சீன் இது. ஹீரோ ஏன் விசித்திரமா நடந்துக்கிறாங்கிறது எக்ஸ்பிளனேஷன் என்ன? பத்ரி சாருக்கு ஒரே டைலாக்க ஏன் திரும்ப திரும்ப எடுக்கிறோன்னு கேட்குறாரு. நீயே வந்து விளக்கம் சொல்லிடுவா. அதை நீயே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுடா. ஐயோ, நீயே வந்து விளக்கம் சொல்லு, என்னால சொல்ல முடியல. வா கேமராமேன் சார், நீங்க ஸ்கிம்மரை கட்டி ரெடி பண்ணிடுங்க. டாப் லைட்டிங் ஜாஸ்தி. அடுத்த சீனுக்கான காஸ்டியூம் போன சீன்ல ஆக்ட் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல போக சொல்லிடு. ஏன்னா அவங்க இந்த சீன்ல தேவைப்பட மாட்டாங்க. நாராயணன் சார், அதான் நான் பேசிடுறேன். டேய் பாப்போலாம். நாராயணா, லைட் ஆஃப் பண்ணிக்க, வந்துடுறேன். நீ போ மச்சான். என்னாச்சு பத்ரி அங்கிள்? சாரி, நோ பத்ரி அங்கிள். நான் இணை தயாரிப்பாளர். ஐ அம் கோ ப்ரொடியூசர். ஓகே ஓகே, கோ ப்ரொடியூசர் சார். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஆமா, ஒரே டயலாக எதுக்காக 4-5 தடவை சொல்ல சொல்லி எடுக்கிறீங்க? அத ஒரே தடவையில் எடுத்தா படம், நேரம் எல்லாம் மிச்சமாகும் இல்ல? ஆமே கரெக்ட். நான் சரியா தானே சொல்றேன்? மாப்பிள்ளை, மாப்பிள்ளையா? எதுக்கு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுல. இந்த படத்துக்கு நாம ப்ரொடியூசர், அவர் டைரக்டர். ஏன் பயப்படுற? கமான் சொல்லுங்க. ஐ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன். விவரமா சொல்லுங்க. டெல் மீ இன் டீடைல். சொல்றேன். அது வந்து சார், இப்போ உங்களுக்கு இந்த சினிமா எடிட்டிங் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. டிஐ, இந்த ரிவர்ஸ் டெலிசினிங்கிறத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இந்த டிடிஎஸ் டெக்னாலஜி பத்தி எதையாவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? சுத்தமா தெரியாது. சோ எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது, டிஐயும் தெரியாது, ரிவர்ஸ் டெலிசினியும் தெரியாது, டிடிஎஸ் டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆக டெக்னிக்கலா சினிமாவை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? நீங்க முதல்ல போய் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கு அப்புறமா நாம பொறுமையா ஷூட்டிங் எடுக்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்தி பேக்கப் பண்ணிடுவோமா? ஷூட்டிங் எல்லாம் நிறுத்தாதப்பா. ஏன் மிஸ்டர் கதிர், இந்த ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் போதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இது வந்து விளையாட்டுல சினிமா ஷூட்டிங். நீங்க வந்து ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, யாரோ ஒரு கிராமத்தான் பட்டிக்காட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து படம் எடுக்க வந்துட்டாரு, சினிமாவை பத்தி ஒண்ணுமே தெரியாம அப்படின்னு உங்களை ரொம்ப மட்டமா நினைப்பாங்க எல்லாரும். அது உங்களுக்கு தேவையா? அதனால உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்துல பல பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த படம் முடியறதுக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கே தெரிஞ்சிடும். தேங்க்யூ. இது நல்ல சூப்பர் ஐடியாவா இருக்கு. ஐ வில் ஃபாலோ தட். அது சிதம்பரம், எந்த விதமான சந்தேகமும் கேட்க கூடாது. நான் எங்கடா சந்தேகம் கேட்டேன்? உனக்கு சேர்த்து தானடா நான் கேட்டேன். மிஸ்டர் கதிர், டைரக்டர், யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ சார். வெல்கம். வாடா. சிதம்பரம், டைரக்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டமோ? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஏன்டா அந்த கஷ்டப்படலாம்? அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். நான் ப்ரொடியூசர் வேலையை பார்க்குறேன், நீ வவுச்சர்லாம் சார்ட் வர முடியுமா? எகைன் மச்சான், அவர் கேட்ட கேள்விக்கும் நீ சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லையே. டேய் பத்ரி சார், இனிமே ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு வாயை மூடிட்டு அமைதியா இருப்பார்ல, அதுதான் சம்பந்தம். மச்சான், செம புத்திசாலித்தனமா சமாளிச்சிருக்க. அதனால தான் நீ டைரக்டரா இருக்க, நான் மேனேஜராகவே இருக்கேன். புரிஞ்சா சரி, வாடா போலாம். என்ன ரெடியா? ஷார்ட் போலாமா?